இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த வார்த்தையை வாசித்து ஸ்தோத்திரம் நாம் ஜெபிக்க போகிறோம். தானியேலின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை வாசிக்கலாம். தரியுவின் ராஜ்யபார காலத்திலும் பெர்சியனாகிய கோரேசுடைய ராஜ்யபார காலத்திலும் தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது. கரங்களை அது மேலே வைத்து ஒரு சிறிய ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, இந்த அருமையான காலை வேளைக்காக ஜெபிக்கிறோம். உமது வார்த்தைக்காக வந்து நிற்கிறோம் சுவாமி. நீர் எங்களோடு பேசும், நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். எங்கள் இருதயத்தில் உமது வார்த்தையின் வெளிச்சத்தை பிரகாசிக்க செய்வீராக. உமது பிள்ளைகளுடைய காரியம் ஜெயமாய் மாற்றுங்கப்பா. எல்லா தோல்வி, ஏமாற்றங்கள், தரித்திரம், வறட்சி எல்லாம் விலகட்டும். பரிசுத்த குலைச்சல் எல்லாம் மாறட்டும். எங்களை பரிசுத்தத்தினால் அலங்கரிங்க. உங்கள் திருநாமம் மகிமைப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது. அடுத்து 2ஆம் அதிகாரம் 49ஆம் வசனம் வாசிங்க. தானியேல் ராஜாவை வேண்டிக் கொண்டதின் பேரில் அவன் சாத்ராக்கையும் மேஷாக்கையும் ஆபேத் நேகோவையும் பாபிலோன் மாகாணத்து காரியங்களை விசாரிக்கும்படி வைத்தான். தானியேலோ வென்றால் ராஜாவின் கொழு மண்டபத்தில் இருந்தான். தானியேலின் காரியம் ஜெயம். தானியேலோ வென்றால் ராஜாவின் கொலு மண்டபத்தில் இருந்தான். 3:30 வாசிங்க. பின்பு ராஜா சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களை பாபிலோன் தேசத்திலே உயர்த்தினான். அல்லேலூயா. அந்நிய தேசத்தில் உங்களை கொண்டு போவார். விசுவாசிக்கிறீங்களா? சில தீர்க்க தரிசனங்களோடு உங்களோடு ஆண்டவர் பேசுகிறார். புறஜாதியில் இருக்கிற தேசத்தில் உங்களை உயர்த்துவது சீக்கிரத்தில் ஆண்டவர் செய்வார். அல்லேலூயா. உங்கள் காரியம் ஜெயமாயிருக்கும். ஸ்தோத்திரம். தானியேலோ வென்றால் ராஜாவின் கொலு மண்டபத்தில் இருந்தான். அப்படிப்பட்ட உயர்வை எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க? அல்லேலூயா. உயர்வு இல்லையே, ப்ரமோஷன் இல்லையே, நல்ல ப்ராஜெக்ட் இல்லையே என்று சொல்லி வருத்தத்தோடு வந்திருக்கலாம். ஆண்டவர் உங்களோடு பேசுகிற வார்த்தை, உங்கள் காரியம் ஜெயமாக இருக்கும். ஆமென். இது நடக்கும். இது அப்படியே நீங்கள் விசுவாசிச்சிடணும். கொலு மண்டபத்தில் இருந்தான். அவனை பாபிலோன் தேசத்தில் உயர்த்தினான். அல்லேலூயா. இப்போ காரியத்தெல்லாம் பார்த்தா எல்லாம் எதிராக இருக்கும். ஆமேன். ஒன்றுமே நடக்காதது போல இருக்கும். இதுக்கு எந்த வாய்ப்புமே இல்லாதது போல தோன்றும். பயப்படாதீங்க, கர்த்தர் அதை செய்வார். ஸ்தோத்திரம். நீங்கள் கொலு மண்டபத்தில் இருப்பீர்கள். உங்களை தேசத்தில் உயர்த்துவார். உங்கள் காரியம் ஜெயமாக இருக்கும். ஆமேன். எல்லாருக்கும் ஆசீர்வாதம் வேணும், உயர்வு வேணும். ஸ்தோத்திரம். நல்ல பேர், கீர்த்தி, புகழ்ச்சி வேணும். ஸ்தோத்திரம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை என்ன பாருங்க, நம்ம நல்ல டீட்டெயில்டாக இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். இப்படிப்பட்ட உயர்வு, ப்ரமோஷன், ஸ்தோத்திரம் இதெல்லாம் வேணும் அப்படின்னா நாம் தானியேலுடைய வாழ்க்கை வாழ வேண்டும். அல்லேலூயா. அது இல்லாமல் அந்த ஆசீர்வாதம் கிடைக்காது. அதை நம்ம பெற்றுக்கொண்டால் அந்த ஆசீர்வாதம் நமக்கு கண்டிப்பாக வேணுங்க. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க தேவன் சித்தம் உள்ளவராக இருக்கிறார். ஆமென். அதுக்கு தானியேல் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தார் பாருங்களேன். வாசிக்க கேட்போம். ஸ்தோத்திரம். தானியேல் புஸ்தகத்தில் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கார்படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். அல்லேலூயா. இந்த வசனம் வாசிக்கிறப்ப இவருக்கு எத்தனை வயசு அப்படின்னா கிட்டத்தட்ட 80 வயதுங்க. தள்ளாடுகிற முழங்கால். அவர் ஜெபிப்பதில் எத்தனை கருத்தாக இருந்தார் பாருங்க. அந்தி சந்தி மதியான வேளைகளும் தேவனை நோக்கி முறையிடுகிற கொலு மண்டபத்தில் இருந்தார். என்ன உயர்வில் இருந்தார், நல்ல பிளஸ்ஸடாக இருந்தார். ஆனால் கர்த்தரிடத்தில் ஜெபிப்பதில்
தவறவே இல்லை. ஆமென். ஸ்தோத்திரம். தானியேல் பாருங்க, 80 வயசுங்க. அந்நிய தேசம், பாபிலோன் தேசம், சொந்த தேசம் எருசலேம். அங்கிருந்து சிறைபிடிக்கப்பட்டு வந்த வாலிபனாய் வந்தான். 15 வயசு இருக்கும் அப்போ வந்தவன், இப்போ 80 வயசு. சோத்திர. அந்நிய தேசத்துல ஜெபிக்காட்டி யாரும் கேள்வி கேட்க போறதில்ல. பாஸ்டர் கேட்க போறாரா, குடும்பத்தார் கேட்க போறாங்களா? யாரும் கேட்க மாட்டாங்க. ஆனா பர்சனலா, தனிப்பட்ட விதத்துல கர்த்தரோடு உள்ள அந்த ஃபெல்லோஷிப், ஆமென், இருந்து கொண்டே இருந்தது. பத்திரத்தில் கையெழுத்து போட்டது என்று அறிந்தும் அவனை தூக்கி சிங்க கபியில போட போறாங்க என்பதை அறிந்திருந்தும் அதை செய்யறான்னா, வேலையை தக்க வைக்கிறதுல தானியேல் ஒருபோதும் கவனம் செலுத்தியதில்லை. நம்ம என்ன நினைப்போம், ஐயோ அரசாங்க வேலை, உயர் அதிகாரி, சோத்திரம், அவங்க கூட இருக்கிற அந்த ஒரு பொசிஷன், அவங்ககிட்ட போய் எப்படி ஜெபம் பண்ணி நம்ம பேரை கெடுத்துக்கிறதா என்னெல்லாம் நினைப்போம். நம்ம வேலை போயிரும் நினைப்போம். பத்திரத்தில் கையெழுத்து வைக்கப்பட்டது என்பதை அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் பலகணிகளை திறந்து, ஆமேன், பக்தன் சாலமோன் அவன் சொல்லியிருக்கிறான், அதெல்லாம் மனதில் நினைத்து, தூர தேசத்திலே எங்கள் பிள்ளைகள் சிறைப்பட்டு போகும்போது அங்கிருந்து எருசலேமை நோக்கி செய்கிற விண்ணப்பத்தை ஆண்டவரே நீர் கேளும் என்று சாலமோன் எழுதி வைத்த அந்த வார்த்தையின்படி ஜெபிக்கிறாங்க. அவன் பலகணிகளை திறந்து எருசலேமை நோக்கி தன்னுடைய விண்ணப்பங்களை ஏறெடுக்கிறான். அந்தி சந்தி மதியான வேலை. அப்போ நமக்கு உயர்வு வேணும், நல்ல ராஜாவின் கொலு மண்டபத்தில் இருக்கணும். ஸ்தோத்திரம். நமக்கு காரியம் ஜெயமா இருக்கணும்னா தானியேலை போல வாழ எத்தனை பேர் நம்மை அர்ப்பணிக்க ஆயத்தமா இருக்கிறோம்? அல்லேலூயா. மட்டுமல்ல, இவன் ஜெபிக்கிறவன் தனி ஜெபம், கூட்டு ஜெபம், கூட்டு பிரார்த்தனை, இவளில் ரொம்ப கருத்தா இருந்தான். 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிங்க. பின்பு தானியேல் தன் வீட்டுக்கு போய் தானும் தன் தோழரும் பாபிலோனின் மற்ற ஞானிகளோட கூட அழியாதபடிக்கு இந்த மறைப்பொருளை குறித்து பரலோகத்தின் தேவனை நோக்கி இரக்கம் கேட்கிறதற்காக அல்லேலூயா. பரலோகத்தின் தேவனை நோக்கி இரக்கம் கேட்க கூட்டு பிரார்த்தனை. சாத்ராக், மேசாக், ஆபேத், நேகோ என்பவர்களோடு சேர்ந்து, ஆமென், அப்படிப்பட்ட ஜெப வாழ்க்கை இருக்கணும். தனி ஜெபம், 3 நேர ஜெபம், அந்தி சந்தி மதியான வேலை நினைக்கிறோம். இல்லாத வேலை பலுவா? மேதிய பெர்சியனாகிய அந்த மேதிய ராஜா தரியு, பெல்சாத்சார், கோரேஸ் 3 ராஜாக்கள் நேரத்திலும் கூட இவன் பக்தியை கைவிடவே இல்லை. ஆமென். ஆளும் கட்சி மாறலாம், எதிர்கட்சி வரலாம், அல்லது எதிர்கட்சி வீழ்ந்து இன்னொரு கட்சி வரலாம். எத்தனை கட்சி மாறினாலும் இவனுடைய பக்தியை எந்த கட்சியும் எந்த ராஜாக்களினாலும் அசைக்கவே முடியவில்லை. ஆமென். அப்படின்னா இவனுடைய நம்பிக்கை, இவனுடைய விசுவாசம் கட்சிகளையோ அல்லது ராஜாக்களையோ சார்ந்தது அல்ல. இவன் முழுக்க முழுக்க பரலோகத்தின் தேவனை நம்பி இருக்கிறான். ஆமென். அல்லேலூயா. ஆக உங்களுக்கு நல்ல உயர்வு வேணுமா? உங்க காரியம் ஜெயமா இருக்கணுமா? எண்ணின காரியம் அது வாய்க்கணும் அப்படின்னா, ஆசீர்வாதம் சுகித்திருக்கணும் அப்படின்னா, நமது காரியம் ஜெயமா இருக்கணும் அப்படின்னா, இந்த கூட்டு பிரார்த்தனை அவசியம். நம்முடைய தனி ஜெபம் அவசியம். கர்த்தரோடு இருக்கிற அந்த உறவு அது பலப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். ஆமென். முழங்கார் படிக்கிட்டு எத்தனை பேர் ஜெபிக்க முடியும்? வயசு ஆயிடுச்சுன்னு சொல்றோம். இவனுக்கு பாருங்க 80 வயசு. அந்த நேரத்தில் கூட சாட்சியை 80 வயதிலும் காத்து கொண்டார். வேலையை தக்க வைக்கிறதுல அவர் யோசிக்கவே இல்லைங்க. அநேக நேரம் நமக்கு என்ன பிரச்சனை, ஆண்டவரை ஏன் தேடி வர முடியல? அநேக காரியத்தில் நம்ம சிக்கிக் கொள்கிறோம். சோத்திரம். ஆனால் இந்த கால வேளையில் ஆராதனை ஒரு பொருத்தனை பண்ணுங்க. ஆண்டவரே, உம்மை தேடுவதில் நான் கருத்தாய் இருப்பேன். அல்லேலூயா. எத்தனை போராட்டங்கள் வந்தாலும் சரி, என்னுடைய எத்தனை பலவீனங்கள் இருந்தாலும் சரி, எனக்கு எதிராக 1000 பேர் எழும்பட்ட ஆண்டவரே, என்னுடைய ஜெப வாழ்க்கை நான் நிறுத்தவே மாட்டேன். அல்லேலூயா.
இதை செஞ்சு பாருங்க. அப்ப நீங்க சொல்லுவீங்க, கர்த்தர் கட்டாயம் என்னை உயர்த்தினார், கட்டாயம் என்னை ஆசீர்வதித்தார் என்று அநேகருக்கு நீங்க சாட்சி சொல்லுவீங்க. நீங்க எத்தனை பெரிய பிரச்சனையா இருக்கலாம், பயப்படாதீங்க. அடிக்கடி நான் சொல்லுவேன், ஒரு பேப்பர்ல எழுதி நீங்க ஜெபம் பண்ணுங்க. எல்லா தேவைகளும் எழுதி வைத்து ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் நமது பெரிய கோடிகளா இருக்கலாம், பெரிய லட்சங்களா இருக்கலாம், அவருக்கு அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்தலாமா? உங்கள் காரியம் வாய்க்க பண்ணுவார். ஸ்தோத்திரம். உங்களுக்கு நல்ல ஒரு ப்ரமோஷனை தருவார். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. உங்களை உயர்த்துவது அதிக நிச்சயம். தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது. ஆமென். தேவை அந்த தள்ளாடுகிற வயதிலும் ஸ்தோத்திரம், அவன் ஜெபத்தை நிறுத்தவே இல்லை. கூட்டு பிரார்த்தனை இருந்தது, தனி ஜெபம் இருந்தது. 10:3 வாசிங்க, 10ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அந்த 3 வாரங்களாகிய நாட்கள் நிறைவேறும் மட்டும் ருசிகரமான அப்பத்தை நான் புசிக்கவும் இல்லை, இறைச்சியும் திராட்சரசமும் என் வாய்க்குள் போகவும் இல்லை, நான் பரிமள தைலம் பூசிக்கொள்ளவும் இல்லை. 21 days ஃபாஸ்டிங். இதான் தானியேல் ஃபாஸ்டிங். நோ நான்வெஜ். ஆனா சாப்பிடுறாரு. ருசிகரமான தானியேலும் என்றால் கொலு மண்டபம், ராஜ அரண்மனை சாப்பாடு. எப்படிப்பட்ட சாப்பாடு! ருசிகரமான ஆகாரத்துக்கு தன்னை விலக்கி கொண்டான். வாசனை திரவியங்கள் அடிக்கல, தன்னை அலங்கரிக்கவில்லை. அதுல பாருங்க, இறைச்சி சாப்பிடல, ருசியானது சாப்பிடல, தன்னை தனிமைப்படுத்தி கொண்டு தேவனை நோக்கி ஜெபித்தான். அல்லேலூயா. அப்போ போராட்டம் வருமா? கட்டாயம் வருங்க. நீங்க ஜெபம் பண்ணும்போது கட்டாயம் போராட்டம் உங்க வாழ்க்கையில வரும். இவருடைய தானியேல் வாழ்க்கையில வந்திருக்கு பாருங்க. வாசிக்கலாம். இந்த ஃபாஸ்டிங் எதுக்கு? நம்ம ஆச்சரியப்பட்டுரும். இந்த ஃபாஸ்டிங் 21 days ஃபாஸ்டிங் எதற்கு பாருங்க. 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கலாம். தூதன் வந்து சொல்றான், அவர் நல்ல இப்படி டேனியல் ஃபாஸ்டிங், அந்த ஃபாஸ்டிங் எடுக்கும்போது தூதன் அவன் அருகிலே வந்து சொன்ன வார்த்தை, அப்பொழுது அவன் என்னை நோக்கி, தானியேலே பயப்படாதே, நீ அறிவை அடைகிறதற்கும் உன்னை உன்னுடைய தேவனுக்கு முன்பாக சிறுமைப்படுத்துகிறதற்கும் உன் மனதை செலுத்தின முதல் நாள் துவக்கி உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது. வார்த்தைகளின் நிமித்தம் நான் வந்தேன். இவருடைய ஃபாஸ்டிங் எதற்காக? நான் அறிவை அடைய வேண்டும். நல்ல வேலை கிடைக்கணும், உத்தியோகம் எல்லாம் இருக்கு. ஃபாஸ்டிங் பாருங்களேன், 3 காரணங்க. அல்ல, எனக்கு நாலேஜ் இருக்கணும். அறிவு இல்லாட்டி அந்த வேலையை தக்க வைக்க முடியாது. அறிவை அடைய வேண்டும், உணர்வை அடைய வேண்டும். தேவனுக்கு முன்பாக என்னை நான் சிறுமைப்படுத்தணும். நீர் பெருக நான் சிறுக. ஹல்லேலூயா. எவ்வளவு அருமையான வார்த்தை பாருங்க. நம்ம இப்படிலாம் ஃபாஸ்டிங் போட்டிருக்கோமா? டேனியல் சும்மாலாம் ஆசீர்வதிக்கல. டேனியலுடைய அந்த உயர்வு வேணுங்கிறோம், அந்த ஆசீர்வாதம் வேணுங்கிறோம். நம்ம எத்தனை பேர் நம்மை சிறுமைப்படுத்துவதற்கு நம்மை ஆயத்தப்படுத்திருக்கிறோம்? அடியான் ஒன்று இல்லப்பா. எத்தனை பேர் சொல்ல முடியும்? கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. தூபம் போல் என் ஜெபங்கள் ஏற்று கொள்ளும் ஐயா, மாலை பலி போல் என் கைகளை உயர்த்தினேன் ஐயா, தூபம் போல் என் ஜெபங்கள் கொள்ளும் ஐயா, மாலை பலி போல் என் கைகளை உயர்த்தினேன் ஐயா, உம்மை நோக்கி கதறுகிறேன். ஆமென். உம்மை நோக்கி விரைவாய். ஹல்லேலூயா. தூபம் போல் என் ஜெபங்கள் ஐயா. ஆமென். இந்த வார்த்தையை எல்லாரும் சேர்ந்து வாசித்து, ஆண்டவரே எனக்கு நல்ல நாலேஜ் தாங்கப்பா,
நல்ல அறிவோடு, ஞானத்தோடு, புத்தியோடு, விவேகத்தோடு ஒரு வாழ்க்கை வாழணும். அல்லேலூயா. எல்லாம் சேர்ந்து அந்த வசனத்தை வாசிக்கலாமா? தானியேலுக்கு தேவ தூதன் கொடுத்த அந்த மறுமொழி வாசிக்கலாம். தானியேல் 10:12. அப்பொழுது அவன் என்னை நோக்கி, தானியேலே, நீ அறிவை அடைகிறதற்கும் தேவனுக்கு முன்பாக சிறுமைப்படுத்துகிறதற்கும் உன் மனதை செலுத்தின முதல் நாள் துவக்கி உன் வார்த்தைகளின் நிமித்தம் நான் வந்தேன். அல்லேலூயா. அந்த வார்த்தையை அண்டர்லைன் பண்ணிக்க. அவருடைய ஃபாஸ்டிங் எதற்காக? அறிவை அடைய வேண்டும். ஆமென். தேவனுக்கு முன்பாக என்னை நான் சிறுமைப்படுத்தி கொள்ளுகிறேன். தாழ்த்திக்கிட்டே இருங்க, உங்களை உயர்த்திக்கிட்டே இருப்பாருங்க. இதுதான் சீக்ரெட். நம்ம பெருமையை நினச்சிருக்க கூடாது. வேறவங்க நினச்சா நம்ம அதுக்கு ஒன்றும் செய்ய முடியாது. நமக்குள்ள அந்த மேட்டிமை என்ன வந்துடக்கூடாது. அது ரொம்ப கவனமாக இருக்கணும். சரி, இப்படிலாம் ஜெபிக்கிறப்ப பிசாசு போராடவனா? போராட மாட்டானா? கண்டிப்பாக போராடுவான். அடுத்த வசனத்தை வாசிங்க, என்ன நடக்குது? 13 வசனத்தை வாசிக்க கேட்போம். பெர்சியா ராஜ்யத்தின் அதிபதி 21 நாள் மட்டும் என்னோடு எதிர்த்து நின்றான். ஆனாலும் பிரதான அதிபதிகளில் ஒருவனாகிய மிகாவேல் எனக்கு உதவியாக வந்தான். ஆதலால் நான் அங்கே பெர்சியாவின் ராஜாக்களிடத்தில் தரித்திருந்தேன். 21 நாளும் இந்த பெர்சியா ராஜ்யம் என்பது சாத்தானை குறிக்கிறது. 21 நாள் காத்திருந்தான். 21 நாள் எதிர்ப்புங்க. துர்ச்செய்தி. பிசாசு போராடுவானா? கண்டிப்பா போராடுவான். நம்மை ஜெபிக்க விடாம தடுப்பது தான் அவனுடைய பிரதான வேலை. நம்ம மட்டும் முழங்கால் போட்டுட்டா அவன் நடுங்கிருவாங்க. அதை விட மாட்டானே, அதான் பிரச்சனை. அதை எதையும் சொல்லி, இதையெல்லாம் வேண்டாததெல்லாம் காமிச்சு, இதை செய், அப்படி செய், இப்படி செய், சோத்திர ஜெபம் பண்ண எல்லாம் வந்துடுமா, எல்லாம் நடந்துருமா, இப்படி தான் இந்த சிந்தையை போட்டு 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 எதிர்த்து நின்று நம்மளை ஜெபிக்க விட மாட்டான். 21 நாளும் எதிர்க்கிறான். ஆனா ஜெயம் நமக்கு தான். அல்லேலூயா. ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு தேவ தூதனை கர்த்தர் அனுப்பி உங்களுக்கு ஒரு நல்ல ப்ரொடெக்ஷன் கொடுப்பது அதிக நிச்சயம். ஆமென். ஜெபிக்கிறவர்களுக்கு எப்போதும் பாதுகாப்பின் கரம் உண்டுங்க, வெளியே தெரியாது. சோத்திரம். எலிசா சொல்றான் பாருங்க, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். ஆண்டவரே, இவன் கண்களை திறந்தருளும் அப்படின்னு ஜெபிக்கிட்டோன்னா, அவன் கண்ணை திறந்தோன்னு பார்த்தா எலிசாவை சுற்றிலும் அக்கினி மயமான குதிரைகளோடு உள்ள ஒரு பாதுகாப்பு. ஆமென். ஆக ஜெபிக்கிறவர்களுக்கு, தேவதாசர்களுக்கு, விசுவாச மக்களுக்கு ஆண்டவர் எப்போதும் ஒரு பாதுகாப்பின் வளையத்தின் மையத்தில் வச்சிருப்பார். ஆமென். எதிர்ப்பு வருமா? கண்டிப்பா வரும். போராட்டங்கள் வருமா? கண்டிப்பா வரும். ஆனா ஒருபோதும் உங்களை மேற்கொள்ள விடாது. ஆமென். கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், ஒன்று உங்களை சேதப்படுத்த மாட்டாது. அல்லேலூயா. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஓ, அது உன்னை அணுகாது. உன் பக்கத்தில் 1000 பேரும், உன் வலது வாரத்தில் ஆமென் சோத்திரம் 14,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தருடைய பாதுகாப்பின் வளையத்தில் கர்த்தர் திருச்சபை வைத்திருக்கிறார். பயப்படாதே தானியேலே, பயப்படாதே. ஆமென். அப்படி கருத்தா ஜெபிக்கிறார். 21 நாள் ஜெபிக்கிறார் பாருங்க. ருசிகரமான ஆகாரத்துக்கு தன்னை விலக்கி கொண்டு, இறைச்சி புசிக்காமல், திராட்சை ரசம் பானம் பண்ணாமல், தன்னை வருத்தி சிறுமைப்படுத்தி தேவனிடத்தில் அறிவை பெற்றுக்கொண்டு வல்லமையான ஒரு ஜீவியம் செய்தார் தேவ மனுஷன். அல்லேலூயா. அவருடைய இன்னொரு காரியத்தை நம்ம பார்க்கணும். நல்ல கவனிங்க. அவர் நல்ல ஞானம் நிறைந்தவருங்க. அவரை குறித்து வேதம் மிக அழகாக வர்ணிக்கிறது. அந்த 1-2 வசனத்தை வாசிக்கலாம். 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசிங்க. ராஜாவினால் பெல்தேஷாத்சார் என்னும் பெயரிடப்பட்ட அந்த தானியேலுக்குள் சொப்பனங்களை வியார்த்தி பண்ணுகிற வரம் இருந்தது. புதை பொருள்களை வெளிப்படுத்துகிற வரம் இருந்தது. கருகலானவைகளை தெளிவிக்கிறதுமான அறிவும் புத்தியும் விசேஷித்த ஆவியும் உண்டென்று காணப்பட்டது. இப்போதும் தானியேல் அழைக்கப்படட்டும், அவன் அர்த்தத்தை வெளிப்படுத்துவான் என்றாள். பாருங்க,
என்றால் அங்கே வேலை செய்கிறவர் சொல்றாங்க, ராஜாவின் அரண்மனையில். அடுத்து அவன் வரவழைக்கப்பட்டு ராஜா சொல்லுகிறார். 14ஆம் வசனத்தை எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமா? ரொம்ப அழகான வசனம் பாருங்க. இதெல்லாம் வாசிக்கிறப்ப இந்த ஆவிலாம் எனக்கு தாங்கப்பா, இந்த விசேஷித்த ஆவி எனக்கு தாங்க. 5:14 எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். உனக்குள்ளே தேவர்களின் ஆவி உண்டென்றும் வெளிச்சமும் விசேஷித்த ஞானமும் காணப்பட்டதென்றும் உன்னை குறித்து அல்லேலூயா. இப்படிப்பட்ட தேவதாசன் ஜெபிக்கிறவனாயிருந்தார். அந்தி சந்தி மத்தியான வேளையில் ஜெபிக்கிறவராயிருந்தார். கூட்டு பிரார்த்தனை செய்கிறவராயிருந்தார். 21 நாட்கள் தன்னை தனிமைப்படுத்தி கொண்டார். சிறுமைப்படுத்துகிறவருக்கு எல்லாம் இருந்தது. ஆனால் தொடர்ந்து தன்னை தாழ்த்துவதில் கவனமாக இருந்தார். பார்த்தீங்களா? அடுத்து வாசிங்க, ஸ்தோத்திரம். 16ஆம் வசனத்தை வாசிக்கலாம். பொருளை வெளிப்படுத்தவும் கருகலானவைகளை தெளிவிக்கிறவும் உன்னாலே கூடும் என்று உன்னை குறித்து கேள்விப்பட்டேன். இப்போதும் நீ இந்த எழுத்தை வாசிக்கவும் இதன் அர்த்தத்தை எனக்கு தெரிவிக்கவும் உன்னாலே கூடுமானால் நீ இரத்தாம்பரமும் கழுத்திலே பொற்சரப்பனையும் தரிக்கப்பட்டு ராஜ்யத்திலே 3ஆம் அதிபதியாய் இருப்பாய் என்றார். அப்பா, உயர்வு தேடி வருதுங்க. அப்படிப்பட்ட ஜெபிக்கிற பிள்ளைகளை யாரும் உங்க ப்ரொமோஷனை தடுக்கவே முடியாது. ஆமென், ஸ்தோத்திரம். உங்களுக்கு வருகிற ப்ராஜெக்டை யாரும் தடுக்க முடியாது. நீங்க வேலையை தக்க வைக்கிறதுல முயற்சி பண்ணாதீங்க. நம்முடைய வேலை கர்த்தரை கருத்தாய் தேடுவது. ஹல்லேலூயா. 6:4 வாசிங்க. அப்பொழுது பிரதானிகளும் தேசாதிபதிகளும் ராஜ்யத்தின் விசாரிப்பிலே கடைசி அவன் உண்மையுள்ளவனாய் இருந்தபடியால் அவன் மேல் சுமத்த யாதொரு குற்றமும் குறைவும் காணப்படவில்லை. இத்தனை உத்தம குணங்க. உண்மையுள்ள கை மென்மேலும் பலத்து போகும் என்று சொல்லுகிறது. நமக்கு கொடுக்கப்பட்ட வேலை, குடும்பத்தின் காரியங்கள், சோதரம் எல்லாவற்றிலும் உண்மை உத்தமமா இருக்கணும். பொய் பித்தலாட்டம் இருக்கக்கூடாது. அது இருந்து ஆண்டவர் ஆசீர்வதிக்கவே மாட்டார். கர்த்தர் உத்தமனுக்கு கர்த்தர் துணையா இருக்கிறார். பொய் சொல்லி சம்பாதிக்க கூடாது. பித்தலாட்டம் பண்ணி மாய்மாலம் பண்ணி இரட்டை நாக்குள்ளவர்களா இருக்கக்கூடாதுங்க. உண்மை உள்ளவர்களா இருங்கள். யாதொரு குற்றமும் குறைவும் அவனிடத்தில் காணப்படவில்லை. ஆமென். இன்னொரு வசனத்தை வாசி முடிச்சிரும். 22ஆம் வசனத்தை எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். அவனுடைய ஸ்தோத்திரம் மிக அழகான ஒரு ஸ்தோத்திரம். அவனுடைய கேரக்டர் அங்கே சொல்லப்படுகிறது. வாசிக்கலாம். 22ஆம் வசனத்தை எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். சிங்கங்கள் சேதப்படுத்தாதபடிக்கு தூதனை அனுப்பி கட்டி போட்டார். அதேனென்றால் அவருக்கு முன்பாக காணப்பட்டேன், ராஜாவாகி உமக்கு முன்பாகவும். அல்லேலூயா. ஜெபிக்கிறவர்களுக்கு, உண்மையாய் இருக்கிறவர்களுக்கு, பரிசுத்த ஆவியை பெற்றுகிறவர்களுக்கு தேவன் தூதனை அனுப்பி பாதுகாக்கிறவர். ஆமென். குற்றமற்றவர்களாக நாம் நடக்க வேண்டும். நீதி கேடு செய்யக்கூடாது, அநியாயம் பண்ணக்கூடாது, அக்கிரமம் பண்ணக்கூடாது. ரொம்ப கருத்தா இருக்கணும். அப்படி இருந்துட்டா நமக்கு உயர்வு வந்து கொண்டே இருக்கும். அல்லேலூயா. சோத்து நமக்கு ஜெயம் வந்து கொண்டே இருக்கும். நல்ல கரங்களை கட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்தலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நம்மை காண்கிறவர், அவர் நம்மை காக்கிறவர், நமது ஜெபத்தை கேட்கிறவர். ஓ, நமது கால்கள் தள்ளாட விடமாட்டார். உங்களை உயர்த்துவது அதிக நிச்சயம். ஜெபிக்கிற பிள்ளைகளுடைய காரியம் ஜெயமா இருக்கும். ஆமென். ஆண்டவருடைய சமூகத்தில் உண்மை உள்ளவர்களாக இருந்தால் உத்தமனுக்கு கர்த்தர் துணையா இருக்கிறார். தூதர்களை கொண்டு நம்மை காப்பார். அவை கூட்டு பிரார்த்தனை, தனி பிரார்த்தனை எல்லாம் இருக்கும்போது தேவன் நமக்கு துணையா இருந்து உயர்த்தி கொண்டே இருப்பார். ஸ்தோத்திரம். காரியம் மாறுதலாய் முடியும். விசுவாசிக்கிறீங்களா? இன்னொரு காரியத்தையும் செய்தான். ஜெபிக்கிறவனுக்கு இது மிகவும் அவசியம். என்ன காரியம் அப்படின்னா, அவனுடைய வாழ்க்கையில் இருந்தது பாருங்க. 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கலாம்.
தானியேலாகிய நான் எருசலேமின் பாழ்கடிப்புகள் நிறைவேறி தீர 70 வருஷம் செல்லும் என்று 70 வருஷம் செல்லும் என்று கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசியோட சொல்லிய வருஷங்களின் தொகையை புஸ்தகங்களால் அறிந்து கொண்டேன். இத்தனை வெளிப்பாடுகள் தேவர்களின் ஆவி அவனுக்குள்ள இருந்தாலும் புஸ்தக சுருளை வாசிப்பதில் அவன் தவறாமல் இருந்தான். அல்லேலூயா, ஆமென். தேவர்களின் ஆவி இருந்தது, புத்தி இருந்தது, விவேகம் இருந்தது, கருகலானவைகளை தெரிந்து கொள்ளுகிற சோத்திரம் விசேஷித்த ஆவி இருந்தது. இத்தனை இருந்தாலும் இந்த வேத புத்தகத்தை அவன் வாசிப்பதில் தவறவே இல்லை. அல்லேலூயா. எருசலேமின் பாழ்கடிப்புகள். இப்போ இந்த வசனம் வாசிக்கிறப்ப அவங்களுக்கு வருஷம் 67. பாபிலோன் தேசத்தில் சிறைபிடித்து கொண்டு போயிட்டான். கிட்டத்தட்ட கிமு 605 எருசலேமின் ஆலயத்தை கொள்ளையடித்து தானியேலையும் சேர்த்து கொண்டு போயிட்டான். கிமு 605. இப்போ இவனுக்கு ரொம்ப துக்கம்னா துக்கம். 67 வருஷம் ஆயிடுச்சு. இவருக்கு கிட்டத்தட்ட இப்போ 80 வயசுக்கு மேலே. இவர் நினைக்கிறார், நாங்கள் பாபிலோன் தேசத்தில் இப்படி சிறையில் வச்சு இப்போ 67 வருஷம் ஆயிடுச்சு, ஆண்டவரே எப்போ எங்களை விடுவிக்க போகிறீங்க என்பதை அவன் புஸ்தகத்தை புரட்டி வாசிக்க ஆரம்பிக்கிறான். அல்லேலூயா, ஆமென். நம்ம பிரச்சனையிலிருந்து விடுதலைக்கு பரிகாரம், மிக உயர்ந்த தீர்க்க தரிசனம் எங்கே தான் இருக்குது? வேதத்தில் தான் இருக்கிறது. அல்லேலூயா. தானியேல் மிக சிறந்த தீர்க்கதரிசி, தேவர்களின் ஆவியை உடையவன், விசேஷித்த ஆவியுடையவன், ஞானம் நிறைந்தவன், விவேகம் நிறைந்தவன், புத்தி அறிவு கருகலானவைகள் எல்லாம் தெளிவிக்கிறவன். ஆனாலும் பார்த்தீங்களா, புஸ்தக சுருளை வாசிப்பதில் கருத்தாயிருந்தான். ஆமென். அது எப்போ? ஒரு 150 வருஷம்தான் ஆச்சு எரேமியா எழுதி. 150 வருஷத்துக்கு முன்பாக எரேமியாவின் புஸ்தகத்தை அந்த சுருள் கையில் இருக்கு. அதை அப்படியே விரிச்சு வாசிக்கிறாரு. எருசலேமின் பாழ்கடிப்புகள் இன்னும் எத்தனை வருஷம்? 70 வருஷத்துல முடியும்னு சொல்ல போறீங்க. இப்போ 67 வருஷம் ஆச்சு, ஆண்டவரே இன்னும் எத்தனை நாள் நான் காத்திருக்கணும்? இதை வாசிக்கிற தியானிக்கிற தேவ பிள்ளைகளோடு கர்த்தர் பேசுகிறார். உங்களுடைய எதிர்காலத்தின் எல்லா சிறப்பான திட்டங்களையும் கர்த்தர் நமக்கு கையிலே எழுதி கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இவன் ஜெபம் பண்ணி அதை கேட்டிருக்கலாம், ஆனா புஸ்தக சுருளை வாசித்து தான் அறிந்து கொண்டேன்கிறான். எரேமியா தீர்க்கதரிசி எழுதி 150 வருஷம் தான் ஆச்சு. அவர் என்ன எழுதினார்? எரேமியா 25, 11, 12 வாசிங்க. இந்த தானியேல் படிச்ச எரேமியா வசனம் என்ன? ஸ்தோத்திரம். எரேமியாவின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். இந்த தேசமெல்லாம் வனாந்தரமும் பாழுமாகும். இந்த ஜாதிகளோ 70 வருஷமாக பாபிலோன் ராஜாவை சேவிப்பார்கள். 70 வருஷம் நிறைவேறின பின்பு, 70 வருஷம் கண்டிப்பா இருக்கணும் நிறைவேறின பின்பு, நான் பாபிலோன் ராஜாவினிடத்திலும் அந்த ஜாதியினிடத்திலும் கல்தேயருடைய தேசத்தினிடத்திலும் அவர்களுடைய அக்கிரமத்தை விசாரித்து அதை நித்திய பாழிடமாக்கி, எதை? பாபிலோனை பாழிடமாக்கி, நான் அந்த தேசத்துக்கு விரோதமாய் உரைத்த என் வார்த்தைகளை எல்லாம் எரேமியா சகல ஜாதிகளுக்கும் விரோதமாக தீர்க்க தரிசனமாய் சொன்னதும் இந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறதுமான யாவையும் அதன் மேல் வர பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். 70 வருஷங்கிறத துல்லியமா கண்டுபிடிச்சிட்டார். இப்போ கண்டுபிடிச்சு இன்னொரு வசனம் வாசிக்கலாம். 29:10. புஸ்தகங்களால் அறிந்து கொண்டேன். ஒரு சாப்டர் கிடையாது. ஸ்தோத்திரம். பாபிலோனிலே 70 வருஷம் நிறைவேறின பின்பு நான் உங்களை சந்தித்து உங்களை இவ்விடத்துக்கு திரும்பி வர பண்ணும்படிக்கு உங்கள் மேல் என் நல் வார்த்தையை நிறைவேற பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. புஸ்தகங்களால் அறிந்து கொண்டேன். எரேமியா ஒரு புஸ்தகம். இன்னொரு என்ன புஸ்தகம்? 2 நாளாகமம் 36, 21. அப்படியே வேதம் ஒன்றுக்கொன்று தொடர்புடையதுங்க. ஒரு ஜோடு இல்லாமல் இருக்காது. ஜோடு வசனம் இல்லாமல் வேதத்தில் ஒரு வசனம் மட்டும் இருக்காது.
வாசிக்கலாம். கர்த்தர் எரேமியாவின் வாயினாலே சொன்ன வார்த்தை நிறைவேறும்படிக்கு தேசம் தன்னுடைய ஓய்வு வருஷங்களை ரம்மியமாய் அனுபவித்து தீருமட்டும் அது பாழாய் கிடந்த நாளெல்லாம், அதாவது 70 வருஷம் முடியும் மட்டும் ஓய்ந்திருந்தது. 70 வருஷங்கிறத 2 நாளாகமம் 36:21 தெரிஞ்சுக்கிட்டாரு. ஸ்தோத்திரம். இந்த எரேமியா 29:10 தெரிஞ்சுக்கிட்டாரு. எரேமியா 25:11-12 தெரிஞ்சுக்கிட்டாரு. பாருங்க, இப்போ வேதத்தை நம்ம எவ்வளோ ஆழமாக படிக்க வேண்டியிருக்கிறது. அல்லேலூயா. வேதத்தை படித்தால் உங்கள் வியாதிக்கான பரிகாரத்தை கர்த்தர் இதிலே வைத்திருக்கிறார். ஆமென். என்ன பரிகாரம்? ஸ்தோத்திரம். என் தழும்புகளால் குணமானீர்கள். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதியை உங்களுக்கு நான் வரப்பண்ணேன்னு சொல்லியிருக்கிறார். ஸ்தோத்திரம். இந்த வசனத்தை நீங்க பிரயோகிக்கும் போது கர்த்தருடைய வார்த்தை நமக்கு நல் மருந்தாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. வியாதிக்கு பரிகாரம் உண்டு. உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்கான ஆசீர்வாதங்கள் இதில் உண்டு. உங்களுடைய வேலையில உயர்வுக்கு இதில் ஆசீர்வாதங்கள் உண்டு. எதிர்காலத்துக்குரிய நித்தியத்தை குறித்த காரியங்கள் எல்லாம் உண்டு. நல்ல கரங்களை தட்டி கர்த்தருடைய வார்த்தையை ஹல்லேலூயா மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. சத்திய வேதத்தில் எல்லா ஆழங்களும் உண்டு, அர்த்தங்கள் உண்டு, எதிர்காலம் உண்டு, வியாதிக்கு பரிகாரம் உண்டு, நம்முடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு உண்டு. ஹல்லேலூயா. எல்லாம் அறிந்து கொண்டார். அப்படியே 8 சுரக்கா கறிக்கு உதவார். உடனே செயலில் இறங்குறாரு. பாருங்க, நம்ம அறிஞ்சிட்டு அப்படி போயிடுறோம். அடுத்து இவர் ஃபாஸ்டிங். 3ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நான் உபவாசம் பண்ணி ரட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து தேவனாகிய ஆண்டவரை ஜெபத்தினாலும் விண்ணப்பங்களினாலும் தேட என் முகத்தை அவருக்கு நேராக்கி. ஹல்லேலூயா. ஆமென். வேதத்தை வாசிக்கிறவங்க ஜெபிக்கிறவங்களா இருப்பாங்க. ஜெபிக்கிறவங்க வேதத்தை ஆராய்ச்சி செய்வார்கள். ஆமென். ஜெபமும் வேதமும் அதை பிரிக்கவே முடியாதுங்க. வேதத்தை ஏன் வாசித்து நம்ம ஜெபிக்கிறோம் அப்படின்னா, வேத வார்த்தை தான் நமக்கு ஜெபிக்கிறதற்கு நல்ல ஒரு உத்வேகத்தை தருகிறது. ஆமென். வேதத்தை தியானிக்க அது நம்மை ஜெபத்துக்குள்ளாய் நடத்துகிறது. என் பலன் அல்ல, என் சாமர்த்தியம் அல்ல, கர்த்தருடைய காரியங்கள் சீக்கிரம் நடக்கணும் அப்படி சொல்லி ஜெபிக்கிற பெற்றோரே, கர்த்தர் உங்களுக்கு எத்தனையோ வாக்கு தத்தங்களை கொடுத்திருக்கிறார். அந்த வாக்குகளை பிடித்து கொண்டு ஊக்கமாக உத்வேகத்தோடு ஜெபிக்கும் போது கர்த்தர் தீவிரம் பாராட்டுவார். அல்லேலூயா. இவர் ராஜாவின் கொலு மண்டபத்தில் இருக்கிறார். நல்ல ஹையஸ்ட் ப்ரமோஷன் இருக்கிறது. அதையெல்லாம் அவர் விட்டு தேவ சமூகத்தில் ஃபாஸ்ட் அண்ட் ப்ரே, உபவாசத்தோடு ரெட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து தேவனாகிய ஆண்டவரை நோக்கி. ஆமென். இவர் எதுக்குங்க ஜெபிக்கணும்? ஏன் ஜனம் விடுதலை அடைய வேண்டும்? நான் நல்லா இருக்கிறேன், ஆனால் 70,000 பேரை இஸ்ரவேலில் இருந்து பாபிலோன் தேசத்தில் அடிமைத்தனம் படுத்தி வச்சிருக்கிறாங்களே. இப்போ நாங்கள் கொத்தடிமைகளாக இருக்கிறோமே, 67 வருடங்கள் ஆகிவிட்டது, இன்றும் எங்களுக்கு விடுதலை இல்லையே. ஸ்தோத்திரம். நான் நல்ல ஆசீர்வாதம் இருக்கிறேன் ஆண்டவரே, நல்லதுதான், ஆனால் என் ஜனம் விடுதலை அடைய வேண்டும். அல்லேலூயா. எவ்வளோ கரிசனை பார்த்தீங்களா? ஜெபிக்கிறவர்கள் பிறருக்காக ஜெபிப்பார்கள், தனக்காக ஜெபிப்பதை விட. ஸ்தோத்திரம். ஒரு குடும்ப தலைவன் தன் குடும்பத்துக்காக பாரத்தோடு நிற்கணுங்க. மனைவி பிள்ளைகளுக்காக உங்களுக்கு ஆண்டவர் ரெஸ்பான்சிபிள் கொடுத்திருக்கிறார். தாய்மாரே, உங்க பிள்ளைகளுக்காக நீங்கள் கண்ணீரோடு ஜெபிக்க வேண்டும். அழுது உபவாசம் போட்டு ஜெபிக்கணும். அப்படி யாரெல்லாம் அழுது உபவாசம் போட்டு ஜெபிக்கிறாங்களோ பிற்காலத்தில் அழமாட்டாங்க. ஃபர்ஸ்டே அழுதுறணும். தேவனுடைய சோத்திர முகத்தை நோக்கி நேராக்கி அப்படி அழுது பாருங்க, உங்க பிள்ளைங்க ஜாம்னு வாழ்வாங்க. ஆமென். இது ஜெபிக்காம விட்டுருவாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் பின்மாறி போய் அப்போ உட்காந்து அழுவாங்க, ஒப்பாரி வைப்பாங்க. ரொம்ப கவனமா இருங்க. இன்னைக்கு ஆண்டவர் உங்க பிள்ளைகளுக்காக, உங்க குடும்பத்துக்காக, விசேஷமாக திருச்சபைக்காக, அல்லேலூயா, நமது ஜனங்கள் அடிமைத்தனத்தில் நிரூபிக்கப்பட வேண்டும். எவ்வளோ காரியம் நடக்காமல் இருக்கு.
யார் பாரத்தோடு ஜெபம் பண்ணுவா? ஸ்தோத்திரம். ஆக நாம் ஜெபிக்கணுங்க. ஜெபிக்கும் போது எதெல்லாம் பண்ணி ஜெபிக்கிறார் பாருங்க. மீண்டும் வாசிப்போம். நான் உபவாசம் பண்ணி உபவாசம் ரட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து ரெட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து. ரெட்டுனா என்ன அப்படின்னா வெள்ளாட்டு தோளால் ஆன உடை. அந்த ட்ரெஸ்ஸை போட்டிருந்த பார்த்தாலே தெரிஞ்சிடும் ரொம்ப ஏதோ சின்சியராக ஒரு விஷயத்தில் ஃபோக்கஸ்டாக இருக்காங்கன்னு அர்த்தம். ரெட்டு அப்படிங்கிறது ஒரு ட்ரெஸ். என்ன ட்ரெஸ் அப்படின்னா வெள்ளாட்டு தோளால் ஆன உடை. ரொம்ப வெயிட்டாக இருக்கும், ரொம்ப வெயிட்டாக இருக்கும். அந்த ட்ரெஸ்ஸை போட்டிருக்கவங்கள பார்த்தா ஏதோ ஒரு மிக முக்கியமான வேலைகளில் ஈடுபடுகிறார்கள். நாம் அவர்களை தொந்தரவு செய்யக்கூடாது என்று தனிமைப்படுத்தி கொள்ளுகிறவர்கள் என்பதை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடலாம். ஆக ரெட்டு உடுப்பு. சாம்பல் எதை குறிக்கிறதுனா, சிலர் பார்த்தீங்கன்னா மண்ணெல்லாம் எடுத்து போட்டு அழுவாங்க. யாரு? துக்கத்தில் வீழ்ந்தவர்கள், பெரிய நெருங்கிய உறவினர்கள், வாழ்க்கை துணை மரித்து போவார்கள் என்றால் அப்படி அழுவாங்க. சாம்பலில் உட்கார்ந்து அழுவது போல. துயர இழப்பு, வெளிப்பாடு, அவமானத்தின் சின்னம். நல்ல கவனிங்க. தேவ சமூகத்தில் அப்படி நாம் கதறி மன்றாடி ஜெபிக்கும் போது மனிதர்கள் முன்பாக நம்மை தலைகுனிய கர்த்தர் விடவே மாட்டார். அல்லேலூயா, ஆமென், சோத்திரம். நல்ல சிங்கம் மாதிரி நீங்கள் வாழலாங்க. அதுக்கு ஒரே ஒரு ரகசியம் என்ன அப்படின்னா, தேவ சமூகத்தில் நம்ம வீழ்ந்து கிடக்கணும். அல்லேலூயா. நம்மை தாழ்த்தி சாம்பலில் உட்கார்ந்து துயரத்தை அனுபவித்தது போல. இன்னும் 3 வருஷம் இருக்கு. 3 வருஷத்துக்குள்ள என் ஜனம் விடுதலை அடையட்டும் ஆண்டவரே. 67 வருடங்கள் சிறைப்பட்டு இருக்கிறார்களே. பிள்ளைகளுக்காக பாரத்தோடு அப்படி ஜெபிக்கணும். ரட்சிக்கப்படாத புருஷனுக்காக, பிள்ளைகளுக்காக, ரட்சிக்கப்படாத மனைவிக்காக. சும்மா அப்படியே சுற்றி இருந்துட்டு ஜாலியாக இருந்துட்டு அப்புறம் கூப்பாடு போட்டு என்ன பிரயோஜனங்க? காற்றுள்ள போதே தூற்றிக்கொள். நேரத்தை பயன்படுத்திக்கணும். காலம் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், ஒரு நல்ல நிலத்தை போன்றது. நிலத்தில் எப்படி விதைக்கிற பாருங்க. விதைக்கிறவன் 100 மடங்கு அறுவடை செய்கிறான். அதாங்க காலம். ஒரு விதை. காலத்தை நீங்க எதற்கென்றெல்லாம் பயன்படுத்துகிறீர்களோ அதற்குரிய பலனை பல மடங்கு தரும். அதான் ரகசியம். காலத்தை நீங்க எதுக்கெல்லாம் இன்வெஸ்ட் பண்றீங்க? சிலர் சும்மாவே சுத்தி சுத்தி வெட்டியா காலத்தை வேஸ்ட் பண்ணிடுவாங்க. இன்னைக்கு ஆண்டவங்களோடு எச்சரிக்கிறார். தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்து அல்லேலூயா காத்திரு, பொறுத்திரு, அமைதலாயிரு. கர்த்தருடைய கரத்தை அவர் நீட்ட உன் கரத்தை மடக்கிக்கொள். உன் கரத்தை மடக்கிக்கொள். கர்த்தருடைய புயம் உனக்கு நேராக நீட்டப்படும். அல்லேலூயா. ரெட்டு சாம்பல். உபவாசத்தையும் ஜபத்தையும் பிரிக்கவே முடியாது. 2 பேர் ரெட்டையர்கள். அப்படி சாம்பல் பூசுதல், உட்கார்ந்து ஜபம், விண்ணப்பம். யோபு அப்படி செம்மோன்னு பாருங்க. யோபுவின் புஸ்தகம் 42:6 வாசிங்க. ஆகையால் நான் என்னை அருவருத்து தூளிலும் சாம்பலிலும் இருந்து மனஸ்தாபப்படுகிறேன் என்றான். அப்பா, தன்னை அவ்வளவு சிறுமைப்படுத்தி கொள்ளுகிற பரிசுத்தவான்கள் அப்படிதான் இருப்பாங்க. தங்களை அருவருத்து, தன்னுடைய சுய நீதி அல்ல, தேவனுடைய நீதியை சார்ந்து. அல்லேலூயா, ஆமென், சோத்திரம். அது வாசிக்கலாம். இப்படி தன்னை தாழ்த்துறா பாருங்களேன். 18ஆம் வசனத்தை வாசிங்க. 9ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். நான் சொன்னது அப்படியே இருக்கும் பாருங்க. என் தேவனே, உம்முடைய செவியை சாய்த்து கேட்டருளும். உம்முடைய கண்களை திறந்து எங்கள் பாலிடங்களையும் உமது நாமம் தரிப்பிக்கப்பட்டிருக்கிற நகரத்தையும் பார்த்தருளும். ஆண்டவரே, நாங்கள் எங்கள் நீதிகளை அல்ல உம்முடைய மிகுந்த இரக்கங்களையே நம்பி எங்கள் விண்ணப்பங்களை உமக்கு முன்பாக செலுத்துகிறோம். அல்லேலூயா. இவர் உத்தமன், உண்மையுள்ளவன், குற்றமற்றவன், ஜெபிக்கிறவன், தேவர்களின் ஆவியை உடையவன், கருகலானவைகளை தெளிவிக்கிறவன், என்னெல்லாம் இருக்கு. ஆனா தமது 70,000 ஜனங்களோடு தன்னையும் சேர்த்து கொண்டு நாங்கள், ஆமென். அந்த ஜெபம் பார்த்தீங்களா? தனியாக தான் ஜெபம் பண்றாரு, தனியாக தான் ஜெபிக்கிறாரு. ஆனால் ஜெபிக்கிறப்ப
தன்னுடைய ஜனங்களை தன்னோடு சேர்த்து கொள்ளுகிறார். ஆமீன். பின்மாற்றத்தில் இருக்கிறவங்க பிள்ளைகளுக்காக நீங்கள் அவங்கள சேர்த்துக்கணும். ஆண்டவரே, எங்கள் குடும்பத்தை, முழு குடும்பத்தையும் ஆலயத்துக்கு கொண்டு வாங்கப்பா. என் புருஷனை நீங்கள் ரட்சிங்க ஆண்டவரே, அவருடைய குறைவுகளை மன்னியும். உமது இரக்கத்திற்காக நாங்கள் கெஞ்சி நிற்கிறோம் ஆண்டவரே. ஆமேன். எங்களுடைய நீதிகளை அல்ல. இவன் நீதி சொன்னா எவ்வளவோ சொல்லலாங்க. மனுஷருக்கு முன்பாக குற்றமற்ற ஜீவியம் செய்தவன் தானியேல். வேதத்தின் அடுத்த காரியத்தை தவிர குற்றம் கண்டுபிடிக்கவே முடியவில்லை. ஆகவே தான் சோதர சிலையை வணங்காதவங்களை தூக்கி சிங்க கபியில போடணும்னு சொல்லி போட்டான். அப்ப குற்றமற்றவன், அவன் இடத்துல ஒரு குறைவில்லை. அவன் சொல்றான், எங்கள் நீதிகளை அல்ல, உம்முடைய இரக்கங்களையே நம்பி ஆமென் எங்கள் விண்ணப்பங்களை உமக்கு முன்பாக செலுத்துகிறோம். எவ்வளவு அருமையான வார்த்தை பார்த்தீங்களா? ஜெபம் அப்படி இருக்கணுங்க. 19 வசனத்தை எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். எவ்வளவு அழகான உருக்கமான ஜெபம். 19 வசனத்தை எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். 9, 19. ஆண்டவரே கேளும், ஆண்டவரே மன்னியும், என் தேவனே தாமதியாமல் செய்யும். என்னெல்லாம் சொல்ல பாருங்க. கேளும், மன்னியும், கவனியும். முந்தின வசனம் கேட்டருளும், திறந்தருளும், பார்த்தருளும். உமது இரக்கங்களையே முன்னிட்டு ஜெபிக்கிறேன், எங்கள் நீதிகளை அல்ல. ஆமென். அப்படி எத்தனை பேர் நம்மை தாழ்த்தி ஜெபிக்க இந்த வேளையில் அப்படியே ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே உமது இரக்கங்களை முன்னிட்டு எங்கள் குடும்பத்தை ரட்சிங்கப்பா. ஆண்டவரே 67 வருஷம் ஆயிடுச்சு, இன்னும் அடிமைத்தனத்தில் இருக்கிறார்களே, என் ஜனத்தை விடுவியும் ஆண்டவரே. இந்த குறிப்பிட்ட காரியத்தில் எனக்கு ஒரு நன்மை செய்யுங்க அப்பா. 2 வருஷம் ஆயிடுச்சு, 5 வருடங்கள் ஆகிவிட்டது. இன்றும் ஆண்டவரே சில பிரச்சனைகள் சிக்கி கொண்டு மீள முடியாமல் இருக்கிறேன். எனக்கு உதவி செய்யுங்கப்பா. ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. எங்கள் நீதிகளை அல்ல, உமது இரக்கங்களையே நம்பி நாங்கள் முறையிடுகிறோம். அப்பா எனக்கு இறங்கு ஆண்டவரே. சோதர எங்களை வருத்தி நாங்கள் ஜெபிக்கிறோம். ரட்சிக்கப்படாத பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். பின்மாற்றத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். தூரமாய் இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உபவாசம் பண்ணி ரெட்டுடுத்தி சாம்பலில் உட்கார்ந்து முதல் வார்த்தை என்ன ஜெபிக்கிறார்னா, ஆண்டவரை உயர்த்தி ஆமென் பாவ அறிக்கை செய்து ஜெபிக்கணுங்க. 4 வசனத்தை வாசிங்க. 9ஆம் அதிகாரம். என் தேவனாகிய கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணி பாவ அறிக்கை செய்து ஆண்டவரே உம்மில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு உடன்படிக்கையையும் கிருபையையும் காக்கிற மகத்துவமும் பயங்கரமுமான தேவனே என்று சொல்லி தேவனை உயர்த்தி தன்னை தாழ்த்தி, அதான் ஜெபம். அவங்கள அடி ஆண்டவரே, உங்களை உதவி ஆண்டவரே, இந்த காரியத்தை இப்படி செய்யுங்க ஆண்டு, அப்படிலாம் இல்லை. தேவனை நாம் முதலாவது உயர்த்தணும். ஹல்லேலூயா. நம்மை தாழ்த்தணும். நீங்க செஞ்ச பாவத்தை சொன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? ரொம்ப அவமானமா இருக்கும். நம்மை தேவ சமூகத்தில் சிறுமைப்படுத்தி அப்படி நம்மை வருத்தி அவமானத்தோடு வெக்கத்தோடு இப்படி ஜெபம் பண்ணி பாருங்க. மனிதர்களுக்கு முன்பாக தேவன் நம்மை அவமானப்படுத்த விட மாட்டார். ஹல்லேலூயா. தேவனுக்கு முன்பாக நாம் செய்த பாவங்களை அறிக்கை செய்யணுங்க. இவர் என்னங்க பாவம் செஞ்சாரு? ஆனால் அவருடைய ஜெபம் முழுவதும் கவனிச்சிங்கன்னா, நாங்கள் 70,000 ஜனங்களோடு தன்னை சேர்த்து கொண்டு. இன்னைக்கு அப்படி நம்ம ஜெபிக்க முடியுமா? அந்த ஜெபத்தை கர்த்தர் கட்டாயம் கேட்பார். ஹல்லேலூயா. பிறருக்காக நீங்க அப்படி பாரத்தோடு கண்ணீரோடு தேவனுடைய பாரத்தை நீங்க சுமந்தீங்கன்னா உங்களுடைய பாரத்தை கர்த்தர் காணாமலே போக பண்ணுவார். ஹல்லேலூயா. சோத்திரம்.
அடுத்து என்ன ஜெபிக்கிறார் பாருங்க, 5ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நாங்கள் பாவம் செய்து அக்கிரமக்காரராயிருந்து துன்மார்க்கமாய் நடந்து கலகம் பண்ணி உம்முடைய கற்பனைகளையும் உம்முடைய நியாயங்களையும் விட்டு அகன்று போனோம். பார்த்தீங்களா? கற்பனை கட்டளைகள் எல்லாவற்றையும் அகற்றிட்டோம், கலகம் பண்ணிட்டோம். அக்கிரமம் எங்களிடத்தில் இருக்கிறது, எங்களை தயவாய் மன்னியும். ஆமென். எவ்வளவு தாழ்மை உள்ள கெஞ்சி ஜனங்களோடு தன்னை சேர்த்து கொண்டு சோத்திர தன்னை நீதிமானாக அல்ல, தன்னை பாவியாக தன்னை அர்ப்பணம் செய்து சோத்திரம் எல்லாருடைய பாவங்களை அறிக்கை பண்ணி அவங்க செய்த எல்லா துரோகங்களெல்லாம் சொல்லி ஜெபிக்கிறார்னா எவ்வளோ நல்ல உயர்ந்த குணம். ஆமென். அல்லேலூயா. அவன் பாவம் செஞ்சான், அவன் அனுபவிக்கிட்டான். ஆண்டவர், நான் பாவமே செய்யலையே, இப்படி தான் நம்ம ஜெபம் பண்ணுவோம். இன்னைக்கு ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். பிறருக்காக அவங்களுடைய பாவத்தோடு நம்மையும் சேர்த்து கொண்டு அப்படி ஜெபம் பண்ணி பாருங்க. நம்முடைய ஜெபம் கர்த்தர் கூர்ந்து கவனிக்கிற ஜெபமாக இருக்கும். அல்லேலூயா. ஆண்டவராகிய சிலுவைநாதர் இயேசுவை கவனித்து பாருங்கள். சிலுவையில் ஆணிகள் அடித்து கொண்டு இருக்கும் போது, ஆணி அடிக்கிறாங்க, கையில் ரத்தம் பீறிட்டு வருகிறது. சுகர் டெஸ்ட்டுக்கு ஒரு சின்ன ஊசியை போட்டாலே ரத்தம் வருது. இவ்வளோ பெரிய ஆணியை பிடிச்சி அடித்தா ரத்தம் எப்படி கொப்பளிச்சுட்டு வந்திருக்கும். இமேஜின் பண்ண முடியுதா? கையிலையும் கால்லையும் அடிக்கிறாங்க. அப்போ ஆண்டவர் சொல்றார், பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது. அப்படி எப்படிங்க ஜெபிக்க முடியும்? அப்படி ஆண்டவரை அறைந்து கொண்டிருக்கிற நேரத்தில் அப்படி ஜெபித்தார்னா நம்மாலேயே முடியும். ஸ்தோத்திரம். துரோகம் செய்கிறவர்களை மன்னிக்க முடியும், கலகம் பண்ணுகிறவர்களை நம்மளால மன்னிக்க முடியுங்க. இயேசுவை நம்ம ஆராதிக்கிறோம். இயேசு கவனிச்சு பாருங்க, அவங்களுக்கு துரோகம் பண்ணிட்டாங்க, ஆண்டவரை விட உங்களை என்ன பண்ணிட்டாங்க? காரி துப்பினாங்க, காரி உமிழ்ந்தார்கள். அதெல்லாம் தொடச்சிட்டார் ஆண்டவர். சாட்டையினால் அடித்து சதையை பீத்து அந்த ஆணிகளை அடித்தார்கள். எவ்வளோ வேதனை. எல்லாருக்கா ஜெபம் பண்ணார், பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று தெரியாம செய்கிறாங்கப்பா, தெரியாம செய்கிறாங்க. அப்படி ஜெபிக்க முடியுமா? பாவ அறிக்கை செய்து அவர்களோடு சேர்ந்து ஜெபிக்க முடியுமா? பக்தன் தானியேல் செய்தான். அடுத்து வாசிங்க, 6ஆம் வசனத்தை வாசிக்கலாம். உமது நாமத்தினாலே எங்கள் ராஜாக்களோடும் எங்கள் பிரபுக்களோடும் எங்கள் பிதாக்களோடும் தேசத்தினுடைய சகல ஜனங்களோடும் பேசின தீர்க்கதரிசிகளாகிய உம்முடைய ஊழியக்காரருக்கு செவி கொடாமற் போனோம். தீர்க்கதரிசிகள் சொன்ன எல்லா காரியத்துக்கும் எவ்வளோ எச்சரித்தாங்க, எல்லாவற்றுக்கும் நாங்கள் செவி கொடுக்காமலே போயிட்டோமே. எவ்வளோ மன்றாடி ஜபிக்கிறார். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இவங்க குற்றத்தெல்லாம் சொல்கிறார். நாங்கள் ரொம்ப வெட்கத்துக்குரியவங்களாக ஆயிட்டோம், ஸ்தோத்திரம், உங்களுக்கு நாங்கள் செவி கொடுக்கல, நீங்கள் சொன்னதை நான் கவனிக்கவே இல்லை, பலிபீடத்திலிருந்து எத்தனையோ ஆலோசனைகள் சொன்னீர், ஒன்றையும் நான் கவனிக்கல. ஊழியக்காரர்களை கொண்டு, தீர்க்கதரிசிகளை கொண்டு, என் கணவன் சொன்னதை வைத்து, மனைவி சொன்னதை கவனிக்கவே இல்லை ஆண்டவரே. இன்னைக்கு ஆண்டவர் எல்லாரோடும் பேசுகிறார். செவி கொடாமற் போன எல்லா காரியத்துக்காக நம்ம வெட்கப்படணுங்க. இன்னைக்கு அப்படியே ஒப்பு கொடுத்து சரணாகதி அடைய வேண்டும். அல்லேலூயா. 9ஆம் வசனம் வர தங்களுடைய கீழ்ப்படியாததெல்லாம் சொல்றார். கடைசியில் 10ஆம் வசனத்தை சொல்றார் பாருங்க. 10ஆம் வசனத்தை எல்லாம் சேர்ந்து நல்ல சத்தமாக வாசிக்க முடியும். உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். எல்லாத்தையும் சொல்லிட்டு சொல்றாரு, ஆனாலும் இரக்கங்களும் மன்னிப்புகளும் உண்டு. அல்லேலூயா. இவ்வளோதான் நாங்கள் பண்ணிட்டோம், ஆனாலும் எங்களை மன்னிங்க சுவாமி. உங்கள் சமூகத்தை விட்டு நாங்கள் எங்கே போவோம் டாடி? உங்கள் ஆண்டவரே ஆலயத்தை விட்டு நாங்கள் எங்கே போவோம்? எங்களை மன்னியும் ஆண்டவரே, உம்மிடத்தில் இரக்கங்கள் உண்டு. அல்லேலூயா. மன்னிப்புகள் உண்டு ஆண்டவரே. அதை ஆண்டவரே எங்களுடைய நீதிகளை அல்ல, உமது இரக்கத்தையே சார்ந்து நான் ஜெபிக்கிறேன். ஆமென் சொல்லி அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாம் சொல்கிறார். மோசேயின் நியாய பிரமாணத்தெல்லாம் சொல்கிறார். சொல்லிட்டு நாங்கள் எவ்வளோ
பாவம் செஞ்சிருக்கிறோம், அக்கிரமம் செஞ்சிருக்கிறோம், உங்களை ரொம்ப கோபப்படுத்திருக்கிறோம், உங்களுக்கு ரொம்ப உக்கிரத்தை ஏற்படுத்தி இருக்கிறோம் என்று சொல்லி கெஞ்சி ஜெபிக்கிறார். வாசிக்கலாம். ஸ்தோத்திரம். 17ஆம் வசனத்தை வாசிங்க. இப்போதும் எங்கள் தேவனே, நீர் உமது அடியானுடைய விண்ணப்பத்தையும் அவனுடைய கெஞ்சுதலையும் கேட்டு பாழாய் கிடக்கிற உம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தின் மேல் ஆண்டவரின் நிமித்தம் உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணும். அல்லேலூயா. கெஞ்சுதலை இவரே சொல்றார். ஃபர்ஸ்ட் நாங்க அப்படி ஜெபிக்கல அப்படிங்கிறார். 13ஆம் வசனத்தில் கடைசி பாருங்க. எங்கள் தேவனாகிய கர்த்தரின் முகத்தை நோக்கி கெஞ்சினதில்லை, இப்போ நான் கெஞ்சி ஜெபிக்கிறேன் ஆண்டவரை. ஆண்டவர்கிட்ட அப்படி கெஞ்சிடணுங்க, சரண்டர் ஆயிரணும், சரணாகதி அடைஞ்சிடணும். இவருக்கு இல்லாத மேன்மையா, இவருக்கு இல்லாத வாழ்க்கையா நம்ம வாழ்ந்துட்டோம். அவரே இப்படி ஜெபிக்கிறாருன்னா நம்ம எவ்வளோ அதிகமாக ஜெபிக்கணும். ஹல்லேலூயா. அவர் ரத்தின சுருக்கமாக சொல்றார். அந்த வசனத்தை வசனம் தான் நமக்கு 20ஆம் வசனத்தை வாசிக்கலாம். இப்படி நான் சொல்லி ஜெபம் பண்ணி என் பாவத்தையும் என் ஜனமாகிய இஸ்ரவேலின் பாவத்தையும் அறிக்கையிட்டு என் தேவனுடைய பரிசுத்த பர்வதத்துக்காக என் விண்ணப்பத்தை என் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக செலுத்திக் கொண்டிருந்தேன். இப்படி நான் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போதே தேவதூதன் வானத்திலிருந்து இறங்கி வருகிறான். அல்லேலூயா. நான் தான் சொன்னேன், ஜெபிக்கிறவர்கள் பக்கத்துல யார் இருப்பா? தேவ தூதர்கள் வந்து பதிலை தருவார்கள். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. 21 நாள் பெர்சிய ராஜா எதிர்த்தான். ஸ்தோத்திரம். அங்கே பார்த்தோம் நம்ம 21 நாள்ல பிரதான அதிபதிகளில் ஒருவனாகிய மிகாவேல் வந்தான். இப்போ இப்படி ஜெபிக்கிறப்ப, பாவ அறிக்கை செய்து ஜெபிக்கிறப்ப இப்ப யார் வர்ற பாருங்க. 21 வசனத்தை வாசிக்க கேட்போம். அப்படி நான் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போதே முதல் தரிசனத்திலே நான் கண்ட புருஷனாகிய காபிரியேல் வேகமாய் பறந்து வந்து அந்திபலியின் நேரமாகிய வேளையிலே என்னை தொட்டான். அல்லேலூயா. நாம் கருத்தாய் ஜெபிக்கும் போது மிகாவேல் தூதனை அனுப்புவார். ஸ்தோத்திரம். இங்கே பாருங்க, காபிரியேலை அனுப்புகிறார். தூதனை அனுப்பி நமக்கு நல்ல செய்திகளை கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. 23 வசனம். நீ எனக்கு மிகவும் பிரியமானவன், நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே. அப்படி அதுதான் சொல்லுவேன், எப்போ பார்த்தாலும் நான் சொல்லுவேன், அடிக்கடி உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். இப்பொழுதே நீ செய்து விட்டதற்காக ஸ்தோத்திரம். அல்லேலூயா. செய்து விட்டதற்காக ஸ்தோத்திரம். என்ன அர்த்தம்? நீங்க ஜெபிக்க தொடங்கும் போது அங்க கட்டளை வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறது. உங்களுக்கான எல்லா ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் அவர் சைன் பண்ணுகிறார். அல்லேலூயா. இந்த வாரத்தில் நான் அநேக ஆசீர்வாதங்களை அப்படி அனுபவிச்சேங்க. ஆக உங்களுக்கு நான் சொல்றேன், நீங்கள் ஜெபிக்க ஆரம்பித்தால், ஜெபிக்கும் போதே இன்றைக்கும் இப்பொழுதும் கர்த்தர் கட்டளை வெளிப்பட செய்கிறார். உங்களுடைய காரியங்கள் வாய்க்க பண்ணுவார். உங்கள் காரியம் ஜெயமாயிருக்கும். தானியேலின் காரியமோ என்றால் ஜெயமாயிருந்தது. தானியேலே வந்தால் ராஜாவின் கொலு மண்டபத்தில் இருந்தான். ஹல்லேலூயா. அப்ப ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் காபிரியேல் தூதனை அனுப்புகிறார், மிகாவேலை அனுப்புகிறார். அனுப்பி ஜெபத்திற்கு பதிலை தருகிறவர். ஹல்லேலூயா. ஆமென். 25ஆம் வசனத்தின் கடைசி பகுதி வாசிக்கலாம். அவைகளில் வீதிகளும் அலங்கங்களும் மறுபடியும் கட்டப்படும். ஆனாலும் இடுக்கமான காலங்களில் இப்படி ஆகும். விசுவாசிக்கிறீங்களா? உங்களில் வீதிகளும் அலங்கங்களும் மறுபடியும் கட்டப்படும். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. இதை கர்த்தர் ஆண்டவர் செய்ய போகிறார். இடிக்கப்பட்டு கிடக்கிற உங்க குடும்ப ஜீவியம், பிள்ளைகளுடைய வாழ்க்கை தொலைந்து போய் கிடக்கிற, சுட்டரிக்கப்பட்டு கிடக்கிற உங்க வாழ்க்கை மீண்டும் கட்டப்படும் என்று கர்த்தருடைய ஆவியானவர் இந்த வார்த்தையின்படி உரைக்கிறார். உன் ஜெபமெல்லாம் கர்த்தர் கேட்டிருக்கிறார். பாவ அறிக்கை செய்து ஜெபம் பண்ணு. தேவ சமூகத்தில் உன்னை சிறுமைப்படுத்தி ஜெபம் பண்ணு. உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணு. ஸ்தோத்திரம். ஆமென். உன்னை தாழ்த்தி ரெட்டிலும் சாம்பலின் உட்கார்ந்து ஜெபம் பண்ணு. கர்த்தர் உன் விண்ணப்பத்தை கேட்டு உங்கள் வாழ்க்கை மீண்டும் சீரமைக்க போகிறார். உங்களுடைய அலங்கங்களும் உங்க வீதிகளும் மீண்டும் கட்டப்படும் என்று கர்த்தருடைய ஆவியானவர் இந்த காலை வேளையிலே சபைக்கு உரைக்கிறார். நீங்கள் மீண்டும் கட்டப்படுவீர்கள். விசுவாசிக்கிறீங்களா? இதற்கு நாம் கர்த்தரே சார்ந்திருக்க வேண்டும். ஜெபம் பண்ணா போதும், அவரே கட்டி கொடுப்பார். அல்லேலூயா. இது நடக்கும். ஆமென்.
நீங்கள் மீண்டும் கட்டப்படுவீர்கள். ஆமென். இடிந்து கிடக்கிற சோத்திரம் உங்களுடைய மதில்கள், அலங்குகள் மீண்டும் கட்டப்படும். மிகவும் குறுகிய நாட்களில் இது நடக்கும் என்று கர்த்தருடைய ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஆமென். கர்த்தர் கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காக சோத்திரம். தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது. பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த அருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆராதனையிலே நீர் உமது ஜனங்களோடு இடைப்பட்டீர். தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது போல, அவனை நீர் உயர்த்தினது போல, ஆண்டவர் சிங்கங்களின் வாய்க்கு அவனை தப்புவித்தது போல அப்பா உமது பிள்ளைகளையும் மனதார அடியான் ப்ளஸ் பண்ணி ஜெபிக்கிறேன். எங்களுடைய நீதிகளை அல்ல சுவாமி, உமது இரக்கங்களை முன்னிட்டு நாங்கள் உபவாசத்தோடும் ஆண்டவர் விண்ணப்பத்தோடும் வேண்டுதலோடும் ரெட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து எங்களை சிறுமைப்படுத்தி ஆண்டவர் வேதத்தின் அறிவை அறிகிறதற்கு எங்களை தாழ்த்தும் போது நீர் பலத்த கிரிகளை செய்கிறவரப்பா. மீண்டும் எங்கள் வாழ்க்கை கட்டப்படும் என்று சொன்னீரே. சிதைந்து கிடக்கிற ஆண்டவர், உடைந்து கிடக்கிற ஆண்டவரே சோத்திர, இடிந்து கிடக்கிற குடும்பங்கள் கட்டப்படுவார்களாக. ஒரு பெரிய மாளிகையாக கட்டப்படட்டும். ஜெபத்திலே வளரட்டும்ப்பா, பரிசுத்தத்தில் வளரட்டும். பிறருக்காக பரிந்து பேசுவதில் நாங்கள் வளர எங்கள் பரிசுத்தத்தை நாங்கள் காத்துக்கொள்ள கிருபை செய். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.